நம்ம எவ்வளோ சுகர் சாப்பிட்டா நமக்கு டயபெட்டிஸ் வரும்? எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் ஒரு அப்பர் லிமிட் இருக்கணும்ல. ஸோ அப்படி பார்த்தா சுகருக்கும் கண்டிப்பாக ஒரு அப்பர் லிமிட் இருக்கணும். ஜென்ரலாகவே ஹெல்த்தியாக மாறணும்னு நினைக்கிறவங்க, லைக் நான் ஃபிட் ஆகணும் இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணும் எதுவும் நினைக்கிறவங்களா இருந்தால் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய சேஞ்சஸே வந்து கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணுறது. ஸோ ஏன் அதாவது சுகர் கட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க, கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணுறேம்பாங்க. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா கார்போஹைட்ரேட் அண்ட் சுகர், லைக் சுகரும் கார்போஹைட்ரேட் ஒரு மேக்ரோஸ் தான். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுடைய பிளட்டில் வந்து சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், தட் இஸ் பிளட் குளுக்கோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் பிளட் சுகர் லெவல் அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தினால ஓகே அப்போ கார்ப் சாப்பிட்டா இது பிளட் சுகர் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற ரீசனை வச்சு நிறைய பேர் வந்து கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகிறப்ப இன்சுலின் லெவலும் ரைஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இன்சுலின் லெவலும் ரைஸ் ஆகிறது தான் நம்ம பாடியில் வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகான ரீசனும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபுட் இருக்குன்னா அது பிரேக் டவுன் ஆகி அதோட நியூட்ரிஷன் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்னா நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணும். அப்படி பார்த்தா கார்போஹைட்ரேட் பிரேக் ஆகி அதோடைய ஃபைனல் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் தான். ஸோ இந்த குளுக்கோஸை தான் நம்ம பாடி வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ நம்ம காலையில் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் அப்படின்னா அது பிரேக் டவுன் ஆகி நம்ம பாடியில் குளுக்கோஸாக வரும். இப்போ அந்த பர்டிகுலர் குளுக்கோஸ் வந்து நம்ம செல்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது குளுக்கோஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்மளுடைய நேச்சுரலாக நம்ம பாடி பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன், எல்லா செல்லுக்கான எனர்ஜி, நம்ம பாடியுடைய ப்ரைமரி எனர்ஜி சோர்ஸே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். இப்போது இப்படி ரிலீஸ் ஆன இந்த பிளட் குளுக்கோஸ் வந்து செல் டைரெக்டாக அப்சர்வ் பண்ணாது. நம்ம பாடியில் குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகிறப்ப நம்ம பாடியில் கூடிய பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் லெவல் ரைஸ் பண்ணும். ஸோ இந்த இன்சுலின் தான் இந்த பர்டிகுலர் குளுக்கோஸை வந்து செல்லை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது இன்சுலின் வந்து கிட்டத்தட்ட ஒரு கீ மாதிரி. ஸோ இது வந்து செல்லை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் குளுக்கோஸ் வந்து அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகிறப்ப இதனால தான் பாடியில் பேங்க்ரியாஸ் இன்சுலினும் செக்ரீட் பண்ணுது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமேலு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் எல்லாமே நார்மலுக்கு போயிடும். இது வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ். ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலாக இருக்காங்க அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே நார்மல் லெவல் போயிடும். அப்படி போகாமல் இருக்குது அப்படின்னா அது டயபெட்டிஸ். அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா கார்போஹைட்ரேட்டுமே பாடியில் அப்சர்வ் ஆகிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கிடையாது. நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும்தான் அப்சர்வ் ஆகும். அதை மீறி இருக்கக்கூடிய எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாமே ஆக்சுவலாக எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜியை பாடி என்ன பண்ணும் அப்படின்னா அப்புறமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த ஸ்டோரேஜ் தான் ஆக்சுவலி ஃபேட். நம்ம பாடியில் இப்படி தான் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போது நம்ம எக்ஸஸாக சாப்பிடாத பட்சத்தில் நம்ம பாடி அந்த ஃபுல் குளுக்கோஸுமே கம்ப்ளீட்டாக எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான சினாரியோ. இப்போ இன்கேஸ் நம்ம பாடியில் குளுக்கோஸ் லெவல் வந்து ரைஸ் ஆகுது, ஆனால் நம்ம பாடினால் இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ண முடியல. இது ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த சினாரியோவில் நமக்கு வந்து இன்சுலின் தேவை. ஏன்னா அப்படின்னா தான் பாடி வந்து குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணும். இந்த கண்டிஷனில் தான் இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ எக்ஸ்டர்னலாக இன்சுலினை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறப்போ அந்த இன்சுலின் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து டைப் 1 டயபெட்டிஸ். இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் எல்லாமே பாடியில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுதுல்ல. இப்படி நம்மளுடைய பாடி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக என்ன ஆகும்னா நம்ம பாடி வந்து இன்சுலினுக்கு வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணாது. அது ஆக்சுவலி வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ குளுக்கோஸ் லெவல் வந்து ரைஸ் ஆகிடுச்சு, அப்போது வரக்கூடிய அந்த இன்சுலின் லெவலும் ஈக்குவலான அமௌண்ட் பேங்க்ரியாஸ் வந்து செக்ரேட் பண்ணிடும். ஆனால் இந்த இன்சுலினால் இந்த குளுக்கோஸை வந்து பாடியில் அப்சர்வ் பண்ண வைக்க முடியாது. செல்ஸ் வந்து இந்த இன்சுலினுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாது. அந்த சினாரியோவில் என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்ரியாஸ் இன்னமும் அதிகமான இன்சுலினை செக்ரேட் பண்ணி இந்த குளுக்கோஸ் லெவலை வந்து பாடியில் அப்சர்வ் பண்ண வைக்க ட்ரை பண்ணும். இது இனிஷியல் ஸ்டேஜஸில் ஓரளவுக்கு ப்ராப்பராக போயிடும். பட் போக போக என்ன ஆகும் அப்படின்னா என்ன தான் இன்சுலின் லெவல் ரைஸ் ஆனாலும் பிளட் குளுக்கோஸ் அந்த அளவுக்கு பாடியால் அப்சர்வ் பண்ண முடியாமல் போகும். இந்த சினாரியோ தான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இது வந்து ஜெனட்டிக்கலாகவும் நடக்க சான்சஸ் இருக்குது. பட் மேஜராக வந்து லைஃப் ஸ்டைல்னால தான். லைஃப் ஸ்டைல் அப்படின்றப்ப எப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாகிறப்ப, ஒரு ப்ராப்பரான தூக்கம் இல்லாதப்ப, நம்ம ஒழுங்காக ஆக்டிவாக இல்லாமல் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம ரொம்ப செடென்ட்ரிக்காக இருக்கிறப்ப இந்த மாதிரியான சினாரியோவில் பாடி வந்து இன்சுலின் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய இந்த டயபெட்டிஸ் தான் ரொம்ப அதிகமான பேருக்கு இருக்கக்கூடியது. லைக் ஒபிசிட்டி பேஸ்டான டயபெட்டிக். இது வந்து கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். எப்படி ரிவர்சபிள்? நம்மளுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியாக மாறும். அதாவது இன்சுலினுக்கு பாடி ரியாக்ட் பண்ணும், பிளட் குளுக்கோஸ் ப்ராப்பராக பாடியில் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த சினாரியோவில் நம்மளால் இந்த டைப் 2 டயபெட்டிஸை வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா, இது டைப் 1 டைப் 2 நம்ம என்ன கண்டிஷன் இருக்குது, நமக்கு என்ன மாதிரியான மெடிகேஷன் தேவை, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் தேவைங்கிறத
நம்ம ஆக்சுவலி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு தெரிய வரும். இது நம்மளா ஒரு செல்ஃப் டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு என்ன கண்டிஷன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லெவலும் HbA1c வேல்யூவும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதில் தெரிஞ்சிடும் நம்ம நார்மல் ரேஞ்சில் இருக்கோமா, ப்ரீ டயபெட்டிக்காக இருக்குமா இல்லை டயபெட்டிக்காக இருக்குமா அப்படின்றது நமக்கு அப்போ தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட பாடியில் கொஞ்சம் ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலே கண்டிப்பாக இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி சினாரியோ மாறும். பட் ஸ்டில் இதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால தான் இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இப்போ நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், நமக்கு வரக்கூடிய HbA1c வேல்யூ ப்ரீ டயபெட்டிக்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சேம் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நம்ம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறப்ப டவுன் த லைன் ஒரு 6 to 7 இயர்ஸ் என்ன ஆயிரும்னா நம்ம டயபெட்டிக் ரேஞ்சுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் டயபெட்டிஸ் வந்து டெவலப்பும் ஆகும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் அது நடக்கும். இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபேட் கெயின், அதுவும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி வரக்கூடியதான். நிறைய பேருக்கு பெரிய அளவில் பாடி ஃபேட் இருக்காது, பட் பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் ஒழுங்கான ஸ்லீப் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறத ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றலாம். எக்ஸசைஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரொட்டீனாவது இன்க்ளூட் பண்ணுறது, ப்ராப்பராக தூங்குறது, நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு வர்றது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக நம்ம டயபெட்டிக் ஆகாமலும் இன்கேஸ் டைப் 2 டயபெட்டிஸில் இருந்தோம் அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணலாம். இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் ஸ்பைக் ஆகிறதோ, இந்த இன்சுலின் லெவல் ஸ்பைக் ஆகிறதோ இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ஸ்பைக்கான வேல்யூ நார்மல் ஆகலைன்னா தான் அது பிரச்சனையே தவிர இன்சுலின் ஸ்பைக்கே தப்பு, குளுக்கோஸ் ஸ்பைக்கே பிரச்சனை அப்படின்னு பேசுகிறது வந்து கம்ப்ளீட்லி ராங். இது என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு ஜென்ரலான பீப்புள்ஸ் பேசுகிறாங்கன்றதை மீறி சில டாக்டர்ஸுமே இதை தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் சந்தோஷ் அவரோட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் வந்து குளுக்கோஸ் லெவல் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறமேலு இன்சுலின் லெவல் ஹையாகவே இருக்கும். ஸோ இன்சுலின் வந்து நம்ம பாடியில் வந்து ஹங்கரை இன்டியூஸ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம இன்னும் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி வந்து பாடி வந்து ஃபேட் கெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பாடியில் வந்து குளுக்கோஸ் லெவல் நார்மலானதுக்கு அப்புறமேலும் இன்சுலின் லெவல் ஹையாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர் இன்சுலோமியா. அது வந்து ஒரு நார்மலான கண்டிஷன் கிடையாது. கண்டிப்பாக டாக்டரை செக் பண்ணி அது என்ன பண்ணணும், என்ன மாதிரியான மெடிக்கேஷன் இல்லை என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணுன்றதை நம்ம கம்பல்சரி கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு அந்த மாதிரி நடக்காது. இந்த காரணத்தினால குளுக்கோஸ் ஸ்பைக் ஆயிரும், இன்சுலின் ஸ்பைக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. கார்போஹைட்ரேட் தான் நம்மளுடைய பாடிக்கான ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபியூவல். லைக் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஃபுட் ஸ்டைலும் அதை நோக்கி தான் இருக்குன்றப்போ தேவையே இல்லாமல் அதை கட் பண்ணுறதோ இல்லை யாராவது வந்து இந்த சுகர்ன்ற ஊட்டச்சத்து உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நீங்கள் சரண்டிக்கான ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தேவையில்லை இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் கிளைம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக வந்து தப்பு தான். எந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி லெவலில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற அளவுக்குள்ள கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் வந்து தேவை. பட் என்னென்னா அது எக்ஸஸாக போகாமல் அவங்க இண்டிவிஜுவல் லெவலுக்கு வைக்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா ஆக்சுவலி மெயின்டெனன்ஸ் கேலரியில் இருந்தோம் அப்படின்னா அது கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பட் நம்ம அது கரெக்டாக ட்ராக் பண்ணாமல் கரெக்டாக கவனிக்காமல் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றப்ப ஃபேட் கெயின் பண்ணுவோம். அதனால டைப் 2 டயபெட்டிஸ்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பட் டைப் 1 ஆர் ஜெனட்டிக் பேஸ் பண்ணி வரக்கூடியது நம்ம கையில் கிடையாது. அப்போ நம்ம வந்து மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறப்போ நம்ம ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்ல ஒரு ஃபுட் பிளானில் இருக்கிறோன்னா மெடிக்கேஷனுடைய டோசேஜை நம்மளால் ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். நம்ம பாடி நல்லாவே அந்த மெடிக்கேஷன்ஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால் எப்படி பார்த்தாலுமே நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா தண்ணி குடிக்கிறது இதெல்லாமே ரொம்ப ஒரு பேசிக்காக தேவைப்படக்கூடிய நம்மளை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால் அது எல்லாருமே பண்ணலாம். யாராவது வந்து பிளட் குளுக்கோஸ் ரைஸ் ஆயிரும், இன்சுலின் ஸ்பைக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது பயமுறுத்துறாங்க, ஐயோ பிளட் குளுக்கோஸ் ரைஸ் ஆயிரும், நீங்கள் சுகரை மட்டும் நீங்கள் கட் பண்ணிடுங்க, ஃபேஸில் இருக்க பஃபினஸ் எல்லாம் போயிடும், ஜாலைன் தெரிய ஆரம்பிச்சிடும், பெல்லி வந்து டோன்ட் ஆயிரும், இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் பரப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.